ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். டே 6 இன்னைக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஓடி முடிச்சுட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளோட வாழ்க்கையில ஒரு டைம் டிராவல் பண்ணி போலாம். 2018 அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு காலேஜ் ஒரு 3rd இயர்ல இருந்து 4th இயர் படிச்சுட்டு இருப்பேன். ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிச்சு முடிச்சேன். ஃபர்தரா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்விக்கி பார்ட் டைம் ஜாப் போலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் எப்படின்னா, மனுஷங்க எப்படி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்னைய வரைக்கும் என்னால மறக்க முடியாத சம்பவமும் இருக்கு. நெறைய விஷயங்களும் வந்து மறக்கணும்னு நெனைக்கிற சம்பவங்களும் இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு நான் போறேன். உதாரணத்துக்கு அந்த ஏரியா நான் சொல்ல விரும்பல. பார்த்தா அந்த ஏரியால இருந்து எல்லாமே ஞாபகம் இருக்கு இப்ப வரைக்குமே. ஏன்னா, அப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு டெலிவரி குடுக்கறக்கு போறேன். அவங்க வீட்ல இருக்கவங்க வந்து டெலிவரி பார்சல வாங்கிட்டு, அவங்க அந்த ஆர்டர் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரூ. 130 அந்த அமௌண்ட் தான் ரூ. 130 தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூ. 130 ரோட்ல நின்னுட்டு இருக்க என் மூஞ்சில விட்டு எறிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஃபர்தரா இப்ப நான் சொல்லையில நான் உங்க முன்னாடி வந்து சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பேன். அந்த டைம் வந்து ஒருத்தங்க ரூ. 130 விட்டு எறியல வந்துச்சு. எனக்கு அப்படியே உடைஞ்சு அந்த ரோட்லயே வந்து அழுதுட்டே தான் வண்டி எடுத்துட்டு வரேன். அவங்க தெருவுல இருந்து மெயின் ரோடு வர்ற வரைக்கும் அழுதுட்டே தான் வரேன். என்னடா நம்ம ரூ. 130 நம்ம என்ன பண்ணோம்? எதனால நம்ம மூஞ்சில விட்டு எரிஞ்சிருக்காங்க? அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா? அது இன்னைய வரைக்குமே வந்து என்னால மறக்க முடியல. அந்த ரூ. 130 நம்ம மூஞ்சில ஏன் விட்டு எறிஞ்சாங்க? என்னடா காரணம்? எதுக்காக நம்ம மூஞ்சில விட்டு எறிஞ்சாங்கங்கிறது இன்னைய வரைக்கும் எனக்கு அதுக்கான ஆன்சரும் தெரியல. ஃபர்தரா அந்த அளவுக்கு நம்மள உடைச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேர் சொல்ல விரும்பல என்ன ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு. ஆனா கூடிய விரைவில அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணுங்கிற ஒரு வெறி இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா போயிட்டு சாப்பிடணும். ஏன்னா நம்மள வெளில விடாத இடத்துல, நிராகரிச்ச இடத்துல நம்ம போய் கெத்தா போய் உட்கார்ந்தாகணும். ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல கூட நம்மள விடல. ரோட்லயே நின்னு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய இடங்கள்ல ரிஜெக்ஷன்ஸ். சோ தட் வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, பார்க்காத ரிஜெக்ஷன்ஸ் இல்ல, அவமானங்கள் இல்ல. ஸ்டில் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிறது இருக்கும் பாத்தீங்களா? தினத்துக்கு தினம் வந்து ஒரு ஒரு பெர்சன் வந்து உடைப்பாங்க. இல்ல நெறைய அவமானங்கள் வந்து லைஃப்ல கடந்து வந்து தான் ஆகணும். இதுவரைக்கும் யாரும் இந்த வீடியோவ இவ்ளோ நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஃபர்தரா வந்து நான் இப்ப ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? அந்த டைம்ல வந்து ரொம்ப உடைஞ்சு உட்கார்ந்து அழுகுற நிலைமையில இருந்தேன். ஏன்னா ஒரு 2 நாள் நான் அழுதேன். இந்த ரூ. 130 நம்ம மூஞ்சில விட்டு எறிஞ்சது. அவ்ளோ கஷ்டமா இருந்தது. அவ்ளோ நம்ம என்ன சொல்றது? வேல்யூ இல்லாம போயிட்டோமா என்னங்கிறது தெரியல. மனுஷன மனுஷனா மதிங்க. யாரா இருந்தாலுமே ஹியூமானிட்டி. ஒரு மனுஷன சக மனுஷனா ட்ரீட் பண்ணுங்கங்கிறத சொல்றேன். ஃபர்தரா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுது ஃபிரெண்ட்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. ஃபர்தரா நாளைக்கு டே 7 ஆரம்பிப்போம். ஃபர்தரா எது நடந்தாலும் மோட்டிவேஷனா, பீஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கைய வாழணும். யார் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, யார் நம்மள உடைச்சு விட்டாலும் சரி, நம்ம நம்ம வாழ்க்கைய ஜாலியா, பீஸ்ஃபுல்லா வாழ பழகிக்கணும் ஃபிரெண்ட்ஸ்.